அண்ணாமலை அண்ணா தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் அரசியல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப போர்ஸா காட்டின ஒருத்தருங்க. கட்சியில ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒருக்கா பதவிகள் அப்படிங்கிறது மாற்றி கொடுக்கப்படும். அதன் ரீதியா அண்ணாமலை அண்ணானால மாநில தலைவரா இந்த தடவை தொடர முடியல. ஆனா தமிழ்நாட்டுல அண்ணாமலை அண்ணாவை தனிப்பட்ட முறையில பிடிச்சு கட்சி ரீதியா பிடிச்சுன்னு பலர் அவருக்கு ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இனி அண்ணாமலை அண்ணாவோட நடவடிக்கை தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது நேத்துல இருந்து. இப்ப அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். விவசாய குடும்பத்துல பிறந்து ஐபிஎஸ் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பதவியை விட்டு அரசியலுக்கு தன்னுடைய பேச்சாற்றலால 6 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கவர்ந்தெழுத்து தனக்குன்னு ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஓட் பேங்கை டெவலப் பண்ணி பெரும் புள்ளிகள் ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய ஊழல்களையே தைரியமா சுட்டிக்காட்டி பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் தைரியமாக குரல் கொடுத்து பல போராட்டங்களை பண்ணி இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருந்த அரசியல இனி இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருந்த அண்ணாவுடைய நிலை இனி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும், அவருடைய வேலைகள் இனி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் நேத்துல இருந்து ஒரு பெரிய கொஸ்டினா இருந்ததுங்க. அதுக்கு அண்ணா ஒரே பதில் சொல்லியிருந்தாரு. இனி எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பால்களும் அது சிக்ஸரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோ பாருங்க. அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலையும் நம்ம மாத்திரணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறான். அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க. என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடிச்சா போதும். இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நயினார் அண்ணன் பாத்துக்குவார். அவர் பிளிக் அடிக்குவாரு, அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு, அவர் பிளே பண்ணா. இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை.